ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 10/12/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இது குலுக்கியிருக்கிறாங்க. அதாவது 9ஆம் தேதிக்குள்ளானதும் 10ஆம் தேதிக்குள்ளதும் குலுக்கியிருக்கிறாங்க. அதில் 9ஆம் தேதிக்கு உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 019. 10ஆம் தேதிக்கு உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 327. ஓகேங்களா? 9ஆம் தேதிக்குள்ளது 2 மணிக்கு குலுக்கியிருக்கிறாங்க. 10ஆம் தேதிக்குள்ளது 3 மணிக்கு எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ அன்றைக்கி போட்டது தான். அதுக்கப்புறம் போடல. அது போடாததுனால நீங்கள் அதையே எடுத்து போட்டிருந்தீங்கன்னா நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்க 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. அது 9ஆம் தேதிக்குள்ளது 1ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்க 3ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி. இதில் பார்த்தீங்கன்னாக்க 37 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. அதாவது 10ஆம் தேதிக்குள்ளது மட்டும் 37 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. 9ஆம் தேதிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சரிங்களா? அதனால் நான் கொடுத்த ஒரு வீடியோவை வச்சு நீங்கள் 2 நாள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். வாங்க இப்போ திருடிஜிட்டை பார்க்கலாம். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் 713 நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 327. அந்த 1க்கு பதிலாக 2 வந்துருந்ததுன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருந்தால் நல்ல ஒரு வின்னிங் தான். அதுவும் மிஸ் ஆகி போச்சு. மற்றபடி 019ங்கிறது 9ஆம் தேதிக்கு ரிசல்ட்டில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 11/12/2025 கார்னியா ப்ளஸ் 601 உண்டான கெஸிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போட்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 3, 4, 8, 9. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 43, 34, 39, 93, 49, 94, 98, 89, 84, 48, 37, 73, 79, 97, 82, 28, 24, 42, 44, 99. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசி அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது பாருங்கள். அதில் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாதலேயும் வரலாம். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போடுறது பார்த்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ திருடிஜிட்டை பார்க்கலாம். இப்போ திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 439, 984, 379, 484, 824, 939. இதுதான் நாளைக்கு உண்டான திருடிஜிட்டுக்குண்டான கெஸிங்கு. திருடிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸில் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறதுனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஓகே, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.